ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து அக்கா வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு லீவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், அங்கெல்லாம் போக வேண்டாம், தேவையில்லாது நீ போய் பண்ணிக்கிட்டு இருக்க, போனால் உனக்கு பிடிக்காம தான் நீ வருவ பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் வந்து சொன்னேன், ஏன் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு ஏன் இப்படி முதல்ல நீங்கள் இது பண்ணுறீங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னதுக்கு, இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் வந்து உனக்கு வந்து ஒரு சில விஷயத்த வந்து புரியாமல் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தார். நான் உடனே சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஏதாச்சும் சரியாக வருமா? எதுவுமே சரி வராதுங்க. நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு பிள்ளைங்கள அழைச்சிட்டு ஒரு வாரம் லீவு பிள்ளைங்களுக்கு, அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த பிள்ளைங்களும் எவ்வளோ நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே தானே இருக்குதுங்க, அங்கே போனால் கொஞ்சம் கிராமமாக இருக்கிறனால ஒரு வாரம் இருந்துட்டு சந்தோஷமாக வர வேண்டியதான் அப்படின்னா, சரி போனதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும்னு என்கிட்ட ஒரு மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து எங்கள் அக்கா ஊருக்கு ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும். நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறது தான் இங்கே போகிறது மாதிரியான ஒரு இது தான். ரொம்ப தூரங்கிறதுனால அடிக்கடியெல்லாம் போக மாட்டோம். ஏன்னா 5 ஹவர்ஸ் ட்ராவலுங்கிறதுனால அடிக்கடி போக மாட்டோம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் போவோம். ஆனால் எப்போதும் என் ஹஸ்பண்ட் போகிறப்ப நிறைய எங்கள் அக்கா வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புவார், பண்ணுவார், செய்வார். இந்த தடவை வந்து எதுவுமே வந்து ஒன்றுமே இது பண்ண மாதிரி இருந்தார். நான் அதான் என்ன நினச்சேன், என்னடா எப்போதும் ஒரு கேரிங்காக இது பண்ணுவார், இன்றைக்கி வந்து இப்படி பண்ணுறாரு, என்ன விஷயமா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடயே தான் வந்து நான் இருந்தேன். சரி, எதாக இருந்தாலும் இருக்கட்டும், பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே நான் சொல்லலை. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அதுக்கப்புறம் நான் பேசலை, பண்ணலை. ஒரு மாதிரி அமைதியாகவே நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அமைதியாக இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது மாதிரி ஊருக்கு போய் இறங்கணுன்னு தான் எனக்கு தெரியும். என்ன விஷயம்னா, அக்காவுக்கும் அக்காவோட அவர் வீட்டோட ஹஸ்பண்டோட மாமியார் வீட்டுக்கும் பிரச்சனை. அதனால தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்போ ஒன்றா இல்லை அப்படிங்கிறது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்மளால வந்து எதையுமே இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, இது மாதிரி வந்து இதனால தான் இவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம அக்கா நம்மள்ட்ட சொல்லலைங்கிறனால தான் இவர் போனதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்காரு. போனோடனே எங்கள் அக்காவுக்கு முகமே சரியில்லை. என்னடா அப்படின்னா, ஒரு 2 மாதமாகவே இது நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. ஆனால் அக்கா வந்து வீட்டில் வந்து என்கிட்டயே சொல்லலை. ஏன்னா அம்மாக்கிட்ட சொன்னால் வந்து நான் சொன்னால் அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன்னா, அம்மாவுக்கும் தெரியாது இந்த விஷயம். ஆனால் இவருக்கு எப்படியோ என் வீட்டுக்காருக்கு வந்து எப்படியோ வந்து யார் சொல்லியோ வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து இது பண்ணுறதுக்கு அப்புறம் தான் வந்து புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன இதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் எங்கள் அக்கா வந்து முன்னாடி மாதிரிலாம் எங்களை கவனிக்க முடியல. அவங்க அத்தை ஒரு மாதிரி என்கிட்ட பேசாமல் ஒரு மாதிரி கோவப்பட்டாங்க. அப்போ தான் எனக்கு வந்து இவர் சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. போனோன்னே தான் உனக்கு தெரிய போகுது, அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது என்னங்கிறது உனக்கு போனோன்னே தான் தெரிய போகுதுன்னொன்னே, அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இதுக்காக தான் இவர் சொல்லியிருப்பார் போல இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 2, 3 நாளைக்கு நாங்கள் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காகிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா மாமா வந்து அவர் காலைல வேலைக்கு போகிறவர் நைட்டு 8, 9 மணிக்கு தான் வருவார். நாங்கள் அந்த அளவுக்கு போய் ஒரு சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்கலாம். எதுவுமே இல்லாத மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சரி இதுக்கப்புறம் இது வந்து சரியாக வராது, பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு என்னன்னா, நான் வந்து அப்புறம் தான் எனக்கு ஒரு இது வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, இதனால தான் இவர் வர வேண்டாம்னு சொல்லியிருப்பார் போல இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நாளே கொஞ்சம் இது பண்ணேன். அப்புறம் போக போக எனக்கே இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஒரு 3 நாள்லயே நான் அக்காட்ட சொல்லிட்டேன், நான் வரேன்க்கா, கிளம்புறேன் அப்படின்னோடனே என் அக்கா சொன்னிச்சு, எனக்கு புரியுதுடி நீ எதனால கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னோடனே சரி நான் வந்து அடுத்த வாரம் ஊருக்கு நான் வரேன், எல்லாமே நேரில் பேசிக்கலாம். இப்போ எதுவும் நம்ம இங்கே பேச முடியாது, கொஞ்சம் நீ வந்து எதுவும் பேசிக்க முடியாது, பேசினா திருப்பி ஏதாச்சும் பிரச்சனை தான் ஆரம்பிக்கும். அதனால் நான் வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு எதாக இருந்தாலும் பேசி இது பண்ணிக்கிறேன், நான் அதுக்கு மேலே வந்து ஒன்றும் உன்கிட்ட சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, சரி நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓரளவு நம்ம வந்து நீ அவங்கக்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத. ஏன்னா மாமாவுக்கு இப்போதைக்கு வேலை சரியா இல்ல. அவர் வெளியில போயிட்டாருன்னா கூட நீ வேற எங்கேயாச்சும் போய் கூட தங்கி பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு இருக்கலாம். இவங்ககிட்டயும் சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு தனியாலாம் இருக்க முடியாதுக்கா அப்படின்னோனே, சரி நீ ஏதோ சொல்ற. நான் வந்து இதுக்கு மேல எதையும் வந்து
இது பண்ணிக்க விரும்பலை. எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிறதுக்காக இருந்தா இருக்கட்டும், எதுக்குமே வந்து நான் சூழ்நிலை சரியில்லாதனால, நான் எதுவுமே கொஞ்சம் அமைதியா தான் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறேன்.